தலைவரே, மக்களுடைய சார்பா நான் சொல்றேன், எல்லா மக்களுடைய ஓட்டும் உங்களுக்கு தான். அண்ணா நீங்க சொல்றதா உங்களுக்கு சொல்றேன், கான்பிடென்ட்டா இருங்க, வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும். தம்பி சொன்னா தமிழ்நாடே சொன்ன மாதிரி ஆஹா, நன்றி தம்பி. தலைவா தலைவா சில வார்த்தைகள் பேச சரிதம் எழுது தலைவா உயிரே. தலைவருக்கு என்ன பிரசன்ட் பண்ணேன்னா, பழம்பெரும் தமிழ் சமூகம் அப்படின்ற ஒரு புக்கை தான் பிரசன்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா தலைவர் என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பழங்காலத்தில் எப்படி எல்லாம் நம்மளுடைய தலைவர்கள் வழி நடத்தினார்களோ அதே போல தான் அவர் வழி நடத்தணும்னு நினைக்கிறாரு. இதை படிங்கன்னா கண்டிப்பா நீங்க இதை படிச்சா மட்டும் இல்ல, எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு என்னைக்குமே இருக்கும். வெற்றி நிச்சயம். தலைவரே, நீங்க தான் 2026ல மக்களுடைய சார்பா, மக்கள் ஒவ்வொருத்தரா சொல்ல முடியாது, அதனால மக்களுடைய சார்பா நான் சொல்றேன், எல்லா மக்களுடைய ஓட்டும் உங்களுக்கு தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ்? அண்ணா நீங்க சொல்றதா உங்களுக்கு சொல்றேன், கான்பிடென்ட்டா இருங்க, வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும். நன்றி தம்பி. தம்பி சொன்னா தமிழ்நாடே சொன்ன மாதிரி நன்றி. வண்டி வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க. அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான். என்ன பண்ண போறீங்க, என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டா தெரியும். நல்லவங்க, நம்பிக்கையானவங்க, இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்க. இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த கல்ச்சரே யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க, யாரும் காசு வாங்காதீங்க. இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாது. அந்த சிந்தனை உங்களையோ இல்லை உங்கள் மைண்டையோ டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு அதை அலோவ் பண்ணவே பண்ணாது. விவசாயிகள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை விளைவிக்கிறாங்க, தொழிலாளர்கள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை உற்பத்தியில் ஈடுபடுறாங்க. இயற்கை அம்சங்களான வெயில் மழையில் சாதி இருக்கா, மதம் இருக்கா? எப்படி இந்த போதை பொருட்களை எப்படி நம்ம அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சாதி மதத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தூரமாக, எவ்வளோக்கு எவ்வளோ தூரமாக அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அதை தூரமாக ஒதுக்கி வச்சிருங்க. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்ணுறாங்க. ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கூட சாதி சாயம் பூசுகிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டு வச்சிருக்காங்க. இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். மை டியர் யங் லீடர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் 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 வணக்கம். எஸ், யங் லீடர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாரையும் சந்திச்சதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ தேங்க்யூ. லவ் யூ டூ.